ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் அந்த கோடாரி உருவாக்கி அதுக்கு அந்த கலர் அதே மாதிரி கொஞ்சம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்ரஷ் கோர்ஸ், அதுக்கப்புறம் பிளெண்டர் கேட்குறீங்க. ஜிப்ரஷ்க்கு இருக்குது ஆல்ரெடி. பிளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போதைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை கோர்ஸாக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பேசிக் லெவல் தான் தெரியும். அப்போ ஜிப்ரஷ் அட்வான்ஸ் லெவலான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பேசிக் தான். பட் 3D பிரிண்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மினியேச்சர் மேக் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் பேசிக்கும் அதில் கவர் ஆகிக்கும். ஓகேங்களா, அதனால அது கோர்ஸை மாற்றி வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவு பேசிக் மாடல், சின்ன சின்ன மாடல் கிரியேட் பண்ணுறத ஃப்ரீ வீடியோவே நம்ம அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜிப்ரஷ் கோர்ஸ் அதில் 3D பிரிண்ட் கிப்ஸ் டெம்ப்ளேட் வேணுனாலும் வாங்கிக்கங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் டாப் வியூ போய்க்கலாம். கோடாரி பேஸ் மாடல் வரைகிறத பற்றி பார்க்கலாம். வேணும் அப்படின்னா இமேஜ், இங்கே ஆட் இமேஜை போய்ட்டு பேக்ரவுண்ட் வச்சு வரைஞ்சிக்கங்க. அதை பேஸ் பண்ணி வரைகிறனால வரீங்க, நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி. இல்லை தேவையில்லை, ஒரு சும்மா பேஸ் மாடல் தான் வரைகிறோம் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ இந்த ஆட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது கேடில் எப்படி வரையுமோ அதே மாதிரி வரைகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் வரைகிறதுனா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இங்கே ஆட் பண்ணலாம், அப்புறம் புது வெர்ஷன்னா இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறது, அப்படி வரையலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டார்க் வச்சு ஒவ்வொரு லைன் கொடுத்து ஸ்கெட்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரையறதை பற்றி பிளக்கின் இருக்குது. அதை ஆட் பண்ணி அப்போ தான் இதெல்லாம் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள், ஸ்கெட்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போய்க்கிங்க. இது பார்த்தீங்கன்னா பிளக்கின் ஆட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா எந்த வியூவில் வரையணும், எந்த பிளேனில் வரையணும்னு கேட்கும். நம்ம பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் இருந்து இஜெட் ஆக்சிஸ் பார்த்த போக்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து எனக்கு நான் வரைய வேண்டியது கோடாரி. அதுக்கு அந்த வளைவா தேவை. அது எப்படி வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி வரைகிறோம். இப்போ சென்டர் ஆக்சிஸ் இது நடுப்புள்ளி. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி வரைகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிகிற மாதிரி கரெக்டான பாயிண்ட். இங்கிட்டு ஒரு 10 பாக்ஸ் இருக்கும், இங்கிட்டு ஒரு 10 பாக்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து இப்படி வளைவா வேணும் எனக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்படியும் வளைவா தேவை. அதனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதில். ஓகே, 6.1. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ரொம்ப வளைவு அது ஒரு மாதிரி போகுது, அதனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிட்டு தள்ளி வச்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதிலிருந்து ஒரு 5 பாயிண்ட் அது மையப்புள்ளி சென்டர். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட். இது போடுறப்ப ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அங்கிட்டு தள்ளி வச்சுங்க. இங்கிட்ட 5 பாயிண்ட் விட்டீங்க அப்படின்னா இதோட இருந்துட்டு போகுது. ஓகே, 5 பாயிண்ட்டுங்கிறது இங்கே இருந்து. ஓகேங்களா, 1 2 3 கொஞ்சம் கரெக்டான அளவில் இருக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். என்னென்ன நீங்கள் பாட்டில் வரையலாம். இப்போ இந்த மையப்புள்ளி இந்த இதுலேருந்து அங்கிட்ட 5 பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கிட்ட ஒரு பாக்ஸ் ஒய் ஆக்சிஸில் 1. அடுத்து இங்கிட்ட இருந்து 5, 1 2 3 4 5 இந்த பாயிண்ட். ஓகேங்களா, இதை மையமாக வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரைஞ்சோம்னா சரிசமமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, வேறு காரணத்துக்காக இல்லை, சரிசமமாக இருக்கும். இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கும் அங்கிட்ட இங்கிட்டு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் லைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துட்டேன். இந்த கோடாரியோட ஒரு சின்ன இது கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டாக கூட இருக்கும், நான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் டைப்பில் போயிட்டு மெஷ், அதாவது மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு லீவ் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிக்கும். ஓகேங்களா, இப்போ எதனா பண்ணுறீங்கன்னா எடிட் மோட் போகணும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு எடிட் மோடு போய்க்கிங்க. எடிட் மோடில் ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடு கொடுங்க. எக்ஸ்ட்ரூடு ரொம்ப கொடுக்க வேணாம், ஓரளவு. ஓகேங்களா, இந்த அளவு கொடுங்க. இந்த அளவு கொடுத்தா போதும். இந்த அளவு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ண போக்கில் இருக்கட்டும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் கொடுங்க. டைரெக்டாக மூவ் கொடுத்தீங்கன்னா வராது, ஒரு எக்ஸ்ட்ரூடர் கொடுத்துட்டு மூவ் பண்ணால் தான் வரும் அந்த ஃபேஸ். இப்போ இந்த இடத்துக்கு கோடாரி இருக்கிறதுக்கு அங்கே கூர்மையாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸை நான் இப்படி வைக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒன் சைடு மட்டும் வரைஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கங்க. 2 சைடு சரிமி சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா பிரச்சனை இருக்காது. கூர்மை வேணும் அப்படின்னா இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நான் ஓரளவு சொல்கிறேன். ஓகே அப்படிங்களா, இல்லை இன்னும் கூர்மை வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் இப்படி செலக்ட் கொடுக்குறேன். அதை அன்செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை கொடுத்தோன்னா அது அன்செலக்ட் ஆகிக்கும். இதை பார்த்தீங்கன்னா பெவல் அப்படின்ட்டு கொடுப்போம். இன்செர்ட் ஃபேஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இப்படி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் கொடுத்து நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை, இப்படி கொடுத்து கூட பண்ணலாம். என்ன ஸ்கேல் கொடு, எஸ் கொடுத்தனா இன்னும் ஸ்கேல் ஆகும், இல்லை இப்படி கொடுத்தா கூட இப்படி ஆகும். ஓகேங்களா, நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி. ஆனால் அந்த மாடல் அதை ஆட்டு இருக்கணும். ஓகேங்களா, இந்த இது கொஞ்சம் வளைவாக இருக்கணும், அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் இப்படி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கோடாரி ஆட்டம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த மெட்டீரியல் கலர் கொடுக்கறதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்படிலாம் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டோம்னா ஓகே அந்த இடத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்னும் டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா இப்போ
மறுபடியும் எடிட் மோடு போயிட்டு இந்த இதில் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்செர்ட் ஃபேஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்செர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டு கூட பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த சைடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் ஃபேஸ் கொஞ்சம் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டான மாதிரி இருக்கும். அதுக்கு டாப் வியூ இப்படி வச்சுட்டு நைஃப் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுங்க. நைஃப் டூல் போய்க்கலாம். நைஃப் டூல் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக கட்டா. அதுக்கப்புறம் இதே இந்த சைடும் இதே மாதிரி கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணணும். 2 கிளிக் ஏன்னா இப்படி எஸ்கேப் ஆயிரும். கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா 2 சைடு கிடைச்சிக்கும். இதை இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எடிட் பண்ணலாம். பெவல் இன்செர்ட் லூப் இன்செர்ட் ஃபேஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த எடிட் டீட்டெயில்டு கொஞ்சம் நல்லா வரதுக்கு. அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டூல் அல்லது இதை கொடுத்து கொஞ்சம் உள்ளதல்ல மாதிரி இப்படி வைக்கலாம். என்னென்னா கொஞ்சம் வெளியதல்ல மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடு போய்க்கலாம். இப்போ அந்த டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கே தெரியும். அங்கே ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, கைப்பிடி தேவை. அதுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்து மெஸ்ஸு கொடுத்து சிலிண்டர் கொடுத்தோன்னா முடிஞ்சு. இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆர் கொடுத்தோன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டூல் கொடுத்து ரொட்டேட் பண்ணால் ப்ராப்பராக நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அதோட டிகிரி கரெக்டாக இல்லை, அதனால் ஐட்டமில் போயிட்டு 244 டிகிரி இருக்குது. நான் 90 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஸ்கேல் கொடுக்குறேன். இவ்வளோ தூரம் வேணாம், இந்த அளவு தான் இருக்குது. கோடாரியோட கைப்பிடி இந்த அளவுக்கு இருக்கும். பட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். லென்த்து இந்த அளவுக்கு இருக்கும். மூவ் டூல் இந்த அளவுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கைப்பிடி பெருசாக இருக்காது, இந்த அளவுக்கு இருக்கலாம். இப்போ மூவ் டூல் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இதுலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி மார்க்கெட் ஆட்டமே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எடிட் மோட் போய்க்கிங்க. லூப் கட் இருக்கும். ஓகேங்களா, லூப் கட் போனீங்கன்னா இடையில ஒன்று காட்டும். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் கொடுத்து வளைஞ்ச மாதிரி கொண்டாடுறதுக்கு சொல்கிறேன். இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லூப் டூல் போயிட்டு இங்கே ஒன்று இதை பார்த்தீங்கன்னா மூவ் டூல் கொடுத்து இங்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கொடுத்தோம்னா ஓரளவு நல்லா கதை மாறிக்கும். மறுபடியும் லூப் டூல் இங்கே இதை மூவ் டூல் கொடுத்து இப்படி இருக்கு. ஓகேங்களா, இதை ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு நம்ம இங்கே செட்டிங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி ரெசல்யூஷன் அல்லது ரீமேஸ் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் கலர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் டெக்ஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரக்கட்டை அந்த டெக்ஸ்டர் தேவை அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். ஒன்றும் தெரிலன்னு இல்லை. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கோடாக இருக்கிறது காரணம் லைன் அதிகமாக தெரியறனால அதை சப்டிவைடு கூட பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிக்கலாம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் போய்க்கலாம். ப்ளஸ்ஸு கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா இமேஜ் டெக்ஸ்டர் கொடுத்து இதுக்கு ஓப்பன் அப்படின்ட்டு கொடுப்போம். ஓப்பன் என்ன ஆகும், டவுன்லோடில் போயிட்டு நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்டீல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் அதில் இருக்க பாலிகன் அதிகமாக இருக்கனால ரொம்பவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மரக்கட்டை ஆட்டம் கொஞ்சம் எஃபெக்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இது லைட்டாக ஸ்டீல் எஃபெக்ட் வந்துருக்கு. இன்னும் சப்டிவைட் பண்ணி ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதவே பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப கூர்மையாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா கார்னர், அதுக்கு எடிட் மோட் போயிட்டு நம்ம இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எட்ஜு செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இதை மட்டும் சுற்றிடும். இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெவல் கொடுத்தோம்னா பெவல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மோட் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். ஓகேங்களா, இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த ஷார்ப்பாக இருக்கிறது தெரியாது. அது இல்லாமல் இந்த செட்டிங்கில் ஆட் மேடிஃபையர் அதில் சிம்பிள் ஸ்மூத் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த மரக்கட்டையாட்டமே அந்த வளைவு வந்துடும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடாரி தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். சரியாக வரல. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல. பேஸ் கலரில் ஓப்பன் கொடுத்து வேறு ஃபைல் ஏதாவது இதே மரக்கட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகுதாட்டு மரக்கட்டை எஃபெக்ட் கிடைக்குது. இன்னும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இல்லை. ஓகே, மெட்டீரியல் ஒன்றே இருந்துட்டு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்படி தான் கொஞ்சம் அந்த டெக்ஸ்டர் கொண்டு வரணும். இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா டிசைன் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோக்காக வரல அப்படின்னா டெம்ப்ளேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மேக் பண்ண புக்கில் ஃபுல் கோர்ஸ் இருக்குது. வேணும்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு ஜிப்ரஸ் மட்டும் கற்றுக்கணும், இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட இதில் கற்றுக்கணும்னா தனித்தனியாக இருக்குது. ஜிப்ரஸ் பார்த்தீங்கன்னா 9 வீடியோ 3 மணி நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பேசிக் லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கற்றுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்